தமிழ் சினிமாவின் சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஹீரோ என பல பட்டங்களை வகித்து வந்த நடிகர் சரத்குமார் தற்போது ஹீரோ என்பதை தாண்டி ஒரு கேரக்டர் நடிகராக தன்னை நிரூபித்து வருகிறார். வில்லன், ஹீரோ, குணச்சித்திர கதாபாத்திரம் என எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி கைத்தட்டலை பெறுவார் நடிகர் சரத்குமார். இவர் 1986ஆம் ஆண்டு சமா ஜம்லோ மூலம் நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். இதனையடுத்து தமிழில் நடிகர் கார்த்திக்குடன் கனசுமுட்டும் நேரம் திரைப்படத்தில் நடித்தார். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுத்தரவில்லை. இதனையடுத்து விஜயகாந்துடன் சேர்ந்து புலன் விசாரணை படத்தில் வில்லனாக நடித்தார். அந்த திரைப்படம் இவரது வாழ்க்கை பயணத்தையே மாற்றியது. இந்த படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்த சரத்குமார் பின் ஹீரோவாக மாறி பெண்ணின் மனதை தொட்டு, சூரிய வம்சம், நாட்டாமை, சிம்மராசி, மாயி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் என அடுத்தடுத்த ஹிட் படங்களில் நடித்து 90s கிட்ஸ்களின் ஃபேவரட் கதாநாயகர்களில் ஒருவராக மாறினார். பொன்னியின் செல்வன் படத்தில் பெரிய பழுவேட்டையர் கதாபாத்திரத்தில் கம்பீரமாக ஐஸ்வர்யா ராயின் கணவராக நடித்து 2K கிட்ஸ்களுக்கு பிடித்த நடிகராக மாறியுள்ளார். இந்நிலையில் நடிகர் சரத்குமாரின் 70வது பிறந்தநாள் ஜூலை 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. வீட்டில் எளிமையாக நடைபெற்ற இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ராதிகா சரத்குமார், அவரின் மகள் ராயன் மித்துடன் ராகுல், வரலட்சுமி, பூஜா, வரலட்சுமியின் கணவர் நிக்கோலஸ் சச்தேவ் மற்றும் குடும்ப நண்பர்கள் அனைவரும் கலந்து கேக் வெட்டி கொண்டாடினர். இந்த வீடியோவை சரத்குமார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் சரத்குமாருக்கு 70 வயசா நம்பவே முடியவில்லை என கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்.